வாங்க, நாம இன்னைக்கு ஒரு குட்டி விதையோட சேர்ந்து ஒரு சூப்பரான பயணம் போகலாம். அது எப்படி தெரியுமா? வானத்தை பார்த்து பார்த்து ஒரு பெரிய செடியா வளருதுன்னு நாம கண்டுபிடிக்கலாம். ரெடியா? நீங்க எப்போவாவது ஒரு செடிய பார்த்திருக்கீங்களா? அது பாவம் ரொம்ப சோகமா டல்லா இருக்கும். அதோட இலைகள் எல்லாம் அப்படியே சுருங்கி போய், ஐயோ எனக்கு தாகமா இருக்கே, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குற மாதிரியே தோணும் இல்லையா? அடடா! இப்போ பாருங்க, ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி இருக்குல்ல. வாடி போயிருந்த அந்த செடிக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனோனே பாத்தீங்களா எப்படி ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா மாறிடுச்சுன்னு. அதோட இலைகள் எல்லாம் நிமிர்ந்து நின்னு, ஹே நான் திரும்பவும் சூப்பரா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன செடிக்கு நாம தண்ணி ஊத்திடலாம். அது ஈஸி. ஆனா வெளியில பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள். மலை மேலெல்லாம் மரம் வளருது. கண்ணுக்கே தெரியாத தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு புல்வெளி இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு தினமும் தண்ணி ஊத்துறா? யோசிச்சிருக்கீங்களா? அது ஏதோ பெரிய ரகசியம் மாதிரி தோணும். ஆனா அதோட பதில் ரொம்ப சிம்பிள். அது வானம் நமக்கு கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். என்னவா இருக்கும் அது? கெஸ் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட், நீங்க நினைச்சது சரிதான். அதுதான் மழை. மேகத்திலிருந்து குட்டி குட்டியா விழுகிற ஒவ்வொரு தண்ணி துளியும் இருக்குல்ல, அதுதான் இந்த முழு உலகத்தோட தாகத்தையே தீர்க்குது. செடி, மரம், பறவை, விலங்குனிய நாம கூட உயிர் வாழ இந்த மழை துளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த முக்கியமான கிஃப்ட், இந்த குட்டி குட்டி மழைத்துளி நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சுன்னா என்னாகும்? வானத்துல இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழலன்னா அவ்வளவுதான். நம்மால ஒரு சின்ன புல் கூட முளைச்சிருக்கிறத பார்க்கவே முடியாது. பூ இருக்காது, பழம் இருக்காது, பச்சை பசேல்னு காடே இருக்காது. இந்த அழகான உலகம் முழுக்க கிரீன் கலரே இல்லாம ஒரே ட்ரையா வெறிச்சோடி போயிடும். இந்த மழைத்துளி அப்படி என்னதான் மேஜிக் பண்ணுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு மழைத்துளி வானத்திலிருந்து டப்புன்னு மண்ணுல விழுது. ஸ்டெப் 2, பூமி அந்த தண்ணிய ஆஹான்னு சொல்லி சந்தோஷமா குடிச்சுக்குது. ஸ்டெப் 3, மண்ணுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு குட்டி விதை மெதுவா தன்னை திறக்குது. அண்ட் ஸ்டெப் 4, அந்த விதையிலிருந்து ஒரு அழகான பச்சை முளை ஹை வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பூமிக்கு வெளியில வருது. சூப்பரா இருக்குல்ல? சோ இந்த குட்டி ஸ்டோரியில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? சின்ன செடியா இருந்தாலும் சரி, பெரிய மரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம். மழைங்கிறது இந்த முழு உலகத்துக்குமே கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். பாருங்க, குட்டி குட்டி மழைத்துளி எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் எவ்வளோ பெரிய காடே உருவாகுது. அதே மாதிரி தான் நாம சின்னதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல தான் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்க டர்ன். நீங்க சொல்லுங்க, உங்களை ஒவ்வொரு நாளும் நல்லா வளர வைக்கிற அந்த குட்டி குட்டி மழைத்துளிகள் என்னென்ன? அது உங்க அம்மா அப்பாவோட பாசமா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியான சிரிப்பா இருக்கலாம், இல்ல உங்க டீச்சர் சொல்ற ஒரு சின்ன வெரி குட்டா கூட இருக்கலாம். இந்த மாதிரி அன்பு மழைத்துளிகளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் மத்தவங்களுக்கு இதே மாதிரி ஒரு குட்டி அன்பு மழைத்துளியா இருக்கணும். ஓகேவா?